Welcome to all. In the video Communicative English Part 12. இதில் ஃபுல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கிராமர். இதுதான் வந்து இதில் வந்து 4th செக்ஷன். இதுக்கப்புறம் 3rd யூனிட் நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. பி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு டைரெக்டாக வெர்ப் அப்படிங்கிற மாதிரி நடத்தாமல் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி. இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறது, இதை செய்வதற்கான அந்த செய்முறையை இங்கிலீஷில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அதற்கான வேர்ப்ஸ், அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ், குக்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னென்ன, அந்த வேர்ப்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லை வேறு ஏதாவது சென்டென்சஸ் வந்தால் இந்த வேர்ப்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிட் ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராவர்பு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய வெர்பும் அதனுடைய மீனிங்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கான்கர்ட் அப்படின்னு ஒன்று, அதாவது சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி எப்படி அந்த வெர்பு வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த 3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் எப்படி வந்து இந்த பேஸ்ட்ரி பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பஃப் பேஸ்ட்ரி இஸ் மேட் ஃப்ரம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர் தீன் லேயர்ஸ் ஆஃப் பட்டர் ட்ராப்டு பிட்வீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர் தீன் லேயர்ஸ் ஆஃப் டவ். அதாவது மாவு, பிசைந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை மாவு, மைதா மாவு. ஸோ இந்த மாவை நல்லா அதோட வெண்ணெய் ஆட் பண்ணி, பட்டர் அப்படின்னா வெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம சேர்த்து பண்ணக்கூடியது. 1000 ஒரு 100 லேயர்ஸாக, சின்ன லேயர்ஸாக ரெடி பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி அதை ரெடி பண்ணுறது தான் வந்து இந்த பஃப். இந்த அவன், அந்த அடுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா the liquid in both the butter and the dough rapidly evaporates. இதை நம்ம அப்படியே நம்ம அவனில் வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மாவு, பிசைந்த மாவில் சேர்ந்த அந்த என்னது அந்த பஃப் என்ன ஆகும் அப்படின்னா, பஃப் கிடையாது, பேஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெண்ணெயோடு சேர்ந்து எவாபரேட் ஆகும், அப்படியே ஆவி மாதிரி வெளியில் போகும். அதுக்கப்புறம் பஃபிங் அப்படின்னா உப்பிட்டு வரும். த இண்டிவிஜுவல் லேயர்ஸ் ஸ்கைவார்டு, ஒவ்வொரு தின் லேயர்ஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம்ல, அது அப்படியே மேல் நோக்கி, இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேல் நோக்கி அப்படியே ஸ்கைவார்டு மேல் நோக்கி அப்படியே உப்பிட்டு வரும், பஃபிங் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் மெல்ட்ஸ், அந்த பட்டர் வெண்ணெய் வந்து அதில் அப்படியே உருகி வரும். இன்டு த டவ், அந்த பிசைந்த மாவு வழியே அப்படியே வெண்ணெய் உருகி வரும். டேர்னிங் இட் கோல்டன் அண்ட் கிறிஸ்பி, அப்படியே அது உருகி என்னவா மாறும் அந்த வெண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் கலரில், தங்க கலரில் மின்ற மாதிரி, இந்த பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கோயிங் டு திஸ் எண்ட் ரிசல்ட் டேக்ஸ் அ லிட்டில் ஒர்க். ஸோ இது வந்து நம்ம என்ன நினச்சோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு இது லாஸ்ட்டில் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாவு இருக்குல்ல, அந்த மாவையும் தண்ணியையும் சேர்த்து பிசைகிறோம். அதுக்கு பேர் தான் டவ், பிசைந்த மாவு தான் டவ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் கன்சிடர்ட் லீன் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் நோ ஃபேட். தென் யூ wrap திஸ் டவ் அரவுண்ட் எ பிளாக் ஆஃப் கோல்ட் பட்டர். கொஞ்சம் போல் வெண்ணெய் கட்டி எடுத்து அந்த மாவில் போட்டு பிசைகிறோம். அப்புறம் ரோல் இட் அவுட், அதை வந்து நம்ம தேய்க்கிறோம். திரும்பி ஃபோல்ட் இட் அப் லைக் ஏ லெட்டர், ஒரு லெட்டர் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இதை மடிக்கிறோம். ரோல் இட் அவுட், பழையபடியும் அதை தேய்க்கிறோம். அப்புறம் ஃபோல்ட் இட் அப், பழையபடியும் லெட்டர் மாதிரி மடிக்கிறோம். இதுவே ரிப்பீட்டாக பண்ணுறோம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஹோல் ப்ராசஸ், இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் கிரியேட்டட் ஆல் த ப்ராப்பர் தின் லேயர்ஸ் தட் மேக் பஃப் பேஸ்ட்ரி பஃப். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்ரி வந்து ரெடி பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து எப்படி நீங்கள் பஃப் செய்வீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் கிடையாது. ராதர் இங்கே இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாமே குக்கிங் வேர்ப்ஸு. இதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒரு கேக் பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, இன்னும் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குக்கிங் வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த செய்முறையை இங்கிலீஷில் சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கிங் வரும்.
அதுக்காகவும் ப்ளஸ் எந்த மாதிரியான வெர்பு ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்காங்களா, பாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்களா, வாய்ஸில் கொடுத்துருக்காங்களா, டென்ஸில் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செய்வரை கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு 12 சென்டென்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வெர்பு இருக்குது பார்த்தீங்களா, மேக்னா உருவாக்குறது, ட்ராப்னா மாட்டிக்கிறது, எவாபரேட்ஸ் அப்படின்னா ஆவியாக வெளியில் போகிறது, பஃபிங் அப்படின்னா உப்பிட்டு வர்றது, மெல்ட் அப்படின்னா உருகிறது, டேர்னிங் அப்படின்னா அந்த மாதிரி மாறுறது, மேக்னா உருவாக்குறது, தென் ராப் அப்படின்னா சுற்றுறது, ரோல் அப்படின்னா தேய்க்கிறது, ஃபோல்டுனா மடிக்கிறது, ரிப்பீட்னா திரும்ப சொல்கிறது செய்கிறது, கிரியேட்டட் அப்படின்னா உருவாக்குறது. ஸோ இவ்வளோ தான். இப்போது இந்த வெர்பை நீங்கள் வச்சுட்டு இந்த 12 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆப்டானதை நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், சப்பாத்தி இஸ் மேட் ஆஃப் வீட் ஃப்ளோர். சப்பாத்தி அப்படிங்கிறது கோதுமை மாவில் இருந்து செய்யப்படுகின்றது. அப்போது மேய்டு. A cat survived after being trapped under water in an air pocket for nearly 4 hours. ஒரு 4 மணி நேரம் வாட்டருக்கு அடியில் ஏர் பாக்கெட்டில் மாட்டிட்ட கேட் வந்து உயிரோட சர்வை பண்ணினது. இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு, அப்போ ட்ராப்ட். வாட்டர் எவாபரேட்ஸ் அஸ் கேஸ் ஆன் ஹீட்டிங். வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது என்னாகும்? எவாபரேட்ஸ், ஆவியாக மாறும். தி சிம்னி வாஸ் பஃபிங் அவுட் கிளவுட்ஸ் ஆஃப் ஸ்மோக். சிம்னினா புகைக்கூண்டு. புகைக்கூண்டு வந்து அப்படியே மேகம், பனியினால் ஆன அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கக்கூடிய மேகம் மாதிரி அப்படியே பஃபாக உப்பிட்டு புஷ்ஷுன்னு இருந்தது அந்த சிம்னியில் புகைகள் எல்லாமே. கிரேட் ஹீட் மெல்ட்ஸ் அயன். இரும்பை வந்து ஹீட் உருக்கிடும், மெல்ட். வசந்த்ஸ் ஹேர் இஸ் டர்னிங் கிரே. வசந்தனுடைய ஹேர் முடி வந்து கிரே கலரில் மாறிடுச்சு. யூ காண்ட் மேக் அன் ஆம்லேட் விதவுட் பிரேக்கிங் எக்ஸ். முட்டையை உடைக்காமல் உன்னால் ஆம்லேட் பண்ண முடியாது. ரேப் ஆல் யுவர் கிளாஸஸ் இன் நியூஸ் பேப்பர். எல்லா கிளாஸஸையுமே நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணுங்க, மடிங்க. ஷி வாஸ் சாம்பிங் ஆன் எ பிரெட் ரோல். பிரெட் ரோலை வந்து மெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. தென் ஃபோல்ட் த பேப்பர் அலாங் த டாட்டட் லைன். புள்ளி வச்ச லைன், டாட்டட் லைன், அதோட பேப்பர் வந்து நீங்கள் மடிங்க. ஒரு லெட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா, இன்லேண்ட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினீங்கன்னா அங்கே டாட்டாக வச்சு சின்ன சிசர் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு லைன். ஸோ அந்த இடத்துல நம்ம மடிக்கணும்னு அர்த்தம். அதான் இங்கே ஃபோல்டு. ஐ எம் சாரி, குட் யூ ரிப்பீட் தட். என்னை மன்னிச்சிருங்க, இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? த பூம் ஹேஸ் கிரியேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ இது எல்லாமே இங்கே இருந்த வெர்பை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பெஷலாக வெளியிலேருந்து வேறு ஒரு வெர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலை. இதுதான் நமக்குரிய டாஸ்க்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பைக் வந்து ரைட் பண்ணுற மாதிரி, இவர் தன்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் டைம் பைக் ரைட் பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சில வெர்பெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டாஸ்க்குன்னு போட்டு இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, வியூவிங், ஸ்லோயிங் டவுன், மெனூவரிங், ஷிஃப்டிங் கியர், சீயிங், ரேசிங், ஸ்பீடிங், ஆக்சிலரேட்டிங், அப்ளையிங் த பிரேக், அப்புறம் குசிங், ஸ்டாப்பிங், பெடலிங், தென் வாட்சிங், கிராசிங், டேர்னிங், இப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த வெர்பை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது, இல்லை கார் ஓட்டும் போது, இல்லைன்னா சைக்கிள் ரைட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபீல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு பேராகிராஃப் மாதிரி இந்த வெர்பை யூஸ் பண்ணி மேக் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த வெர்பையெல்லாம் யூஸ் பண்ணி புதுசாக இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒன் ஈவினிங் அட் த சில் ஏர். ஒரு நாள் ரொம்ப சில்லு இருக்கக்கூடிய ஏரில் ஐ வாண்டட் டு ரைட் மை சைக்கிள். நான் என்னோட சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு ஓட்டலான்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் த பெட்ரோல் ரேட் வாஸ் ஹை. ஏன்னா பெட்ரோல் விற்கிற விலை, அதில் பெட்ரோல் வாங்கி ஊற்ற முடியல வண்டிக்கு. ஸோ அதனால் சைக்கிள் எடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ டிடன்ட் லைக் டு பி த காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனுக்கு நான் காரணமாகவும் விரும்பலை. ஏன்னா டெல்லி போல் பெரிய நகரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பொல்யூஷனால் ரொம்ப காற்று மாசுபடினால நுரையீரல் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய வருது. நம்ம நியூஸ் பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனாலையும் நான் என்ன பண்ணிட்டேன், சைக்கிள் ரைடிங் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ ஸ்டார்டட் மை ரைடிங். நான் என்னுடைய ரைடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஐ வாஸ் பெடலிங். நான் வந்து அப்படியே பெடல் பண்ணிகிட்டே போனேன். டில் ஐ வாஸ் கிராசிங் த ஸ்ட்ரீட் ரோடு. ஸ்ட்ரீட் ரோடை அப்படியே கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே நான் போயிட்டுருந்தேன்.
எவ்ரிதிங் வாஸ் மெனியூவரிங், எல்லாமே எப்படி இருந்தது, திட்டமிட்டபடி நடந்து போயிட்டு இருந்துச்சு. while I started to speed up, I'm sorry, when I started to speed up, எப்போ வந்து நான் ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேனோ அப்போது I happened to see a car, அங்கே ஒரு காரை பார்த்தேன். and I decided racing the car, அந்த காரை ரேஸ் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன் பைக் வச்சுருந்தா தான் காரை ரேஸ் பண்ண முடியுமா, சைக்கிள் நம்ம ரேஸ் பண்ணுவோன்னு ஒரு ஆசை. பட் that car was turning suddenly into our street, ஆனால் அந்த கார் வந்து மெயின் ரோட்டில் போகாமல் எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே திரும்பிடுச்சு. since the way of the street was slightly narrow, அந்த வழி எங்கள் ரோட்டுக்கு போகிற வழி கொஞ்சம் நேரம் குறுகி இருந்தது. the driver of the car often slowing down, அதனால் அந்த காரில் அந்த டிரைவர் என்ன பண்ணாருன்னா அடிக்கடி ஸ்லோ டவுன் பண்ணார். அண்ட் ஷிஃப்டிங் கியரை வந்து மாற்றினார். அண்ட் சம்டைம்ஸ் அப்ளைங் த பிரேக்கு, குழந்தைங்களாம் தெருவில் ஓடி வருவாங்க இல்லையா, ஸோ அதனால் அப்ளை பண்ணார் பிரேக்கை. ஆன் த வே ஃபுல்லி, வழி நெட்டுக்க ஹீ க்ரூசின்ட்னா செல்லு வழி எல்லாமே அந்த மாதிரி அவர் பண்ணினார். ஹீ ஸ்டாப்டு மை ரைடிங், ஐ ஸ்டாப்டு மை ரைடிங் அண்ட் வாட்சிங் த கார்ஸ் ஜிக்ஸாக் டிரைவிங், நான் வந்து உடனே ஸ்டாப் பண்ணிட்டு ரைடிங்கு எப்படி ஜிக்ஸாக வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் வியூவிங் த கார் ஐ கண்டினியூட் மை ரைடிங் ஹாப்பிலி, இந்த கார் போகிறத ஃபுல்லாக நான் பார்த்ததுக்கப்புறம் நான் பழையபடி ரைட் பண்ண போயிட்டேன். ஸோ இது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நீ வண்டி ஓட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து லாங் கேப்புக்கு அப்புறம் உங்களோட ரைடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த டைமில் ஃபீலிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே பார்த்தோம், இதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு வேர்டு வெர்பு இருக்குதுல்ல, இப்போது பில்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பார்க்கும்போது பில்ட் டி அப்படின்னு போடுவோம். அதே தேர்ட் ஃபார்மும் பில்ட் டி அப்படின்னு போடுவோம். அரைவ் அப்படின்னு இருக்குன்னா அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் எப்படி போடுவோம், அரைவ்ட். அப்புறம் தேர்ட் ஃபார்ம் எப்படி போடுவோம், அரைவ்ட். ஒர்க் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஒர்க்ட், அதோட தேர்ட் ஃபார்ம் வந்து பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து ஒர்க்ட், அப்படி தான் வரும். ஸோ எப்போ ஒரு வெர்பானது பாஸ்டாகவும் பர்ஃபெக்டாகவும் மாறும் பொழுது ஜஸ்ட் டி டி இடி அப்படி மட்டும் போட்டு சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் ரெகுலர் வேர்பு. இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஒரு மாதிரியும் பாஸ்ட் ஃபார்ம் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ரெண்டுமே வித்தியாசமாக மாறி இருக்கும், கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும், இல்லை பாஸ்ட்டும் பர்ஃபெக்டும் ஒரே மாதிரி இருக்கும், ப்ரெசண்ட்டும் மாறி இருக்கும். அதுதான் நம்ம இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இங்கே இன்ஃபினிட்டிவ்னு போட்டிருக்காங்களா, ஸோ அதுதான் ப்ரெசண்ட்டு சிங்குலராக வரும் பொழுது. ப்ரெசண்ட்டு கொடுத்துருக்காங்களே அது உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் இன்ஃபினிட்டிவ்ங்கிறது ப்ரெசண்ட்டில் ப்ளூரலாகவும் ப்ரெசண்ட்டுங்கிறது ப்ரெசண்ட்டில் சிங்குலராகவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரெசண்ட்டுன்னு செகண்டாக ஒன்று இருக்குதுல்ல, அது எதுவுமே இப்போ பார்க்காம இன்ஃபினிட்டிவ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அது மட்டும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் கேளுங்க. பி வாஸ் பீன், பிகம் பிகேம் பிகம், பிகின் பிகான் பிகன், பிரேக் broke broken, bring brought brought, buy bought bought, catch caught caught, choose chose chosen, come came come. இங்கே பழையபடி கேம்னு போட்டிருக்கா, இங்கே ஆக்சுவலாக கேம் வராது, கம் தான் வரும். ஓகேவா, நீங்கள் மாற்றிக்கோங்க. கம் கேம், இங்கே கம் தான் வரும், கேம் வராது. கம் கேம் கம் தான், தேர்ட் ஃபார்ம் வந்து கம் தான். காஸ்ட் காஸ்ட் காஸ்ட், கட் கட் கட், டிக் டக் டக், do did done, draw drew drawn, drink drank drunk, drive drove driven, driven, eat ate eaten, fall fell fallen, find found found, fly flew flown, forget forgot forgotten, get got got, give gave given, go went gone, have had had, know knew known, let let let, lie lay lame, make made made, pay paid paid, put put put, read. அடுத்து வரது நீங்கள் ரீட்னு சொல்லக்கூடாது, ரெட்னு சொல்லணும். ரெட் ரெட். நெக்ஸ்ட் ரன் ran ரன், say said said, sell sold sold, sit sat sat, speak spoke spoken, spend spend spent, stand stood stood, teach thought thought, tell told told, take took taken, write wrote written. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போது இங்கே ஒரு 25 சென்டென்சஸ் இருக்குது. இந்த 25 சென்டென்சஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்க, இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த வெர்பு, இந்த வெர்பு ப்ரெசன்ட், இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு 25 சென்டென்ஸ்க்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஃபார்ம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, செகண்ட் ஃபார்ம்னா என்னது, இந்த பாஸ்ட் ஃபார்ம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் வந்து தேர்டாக இருக்குது, அது நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ லூஸ் மை வேலட் இன் த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் நான் என்னுடைய வேலெட்டை வந்து தொலைச்சிட்டேன், லூஸ் பண்ணிட்டேன். பாஸ்ட்டாக வரும்போது லாஸ்ட், லூஸ் அப்படின்னு அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் லாஸ்ட். டேவிட் நாட் இன்ஜூர் ஹிஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, அவர் காலில் வந்து அடிப்படலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இன்ஜியூர் மட்டும்தான் இருக்குது. இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து இன்ஜியூர்டு. அப்போ நம்ம அப்படியே போடணுமானா போடக்கூடாது, ஏன்னா இங்கே நாட் நெகட்டிவ் வந்திருக்கா. அப்போ நம்ம டிட் நாட், அந்த ஈடியை வந்து பிரித்து டிட்டு ப்ளஸ் இன்ஜியர்னு எழுதுவோம். ஸோ அதனால் டிட் நாட் இன்ஜியூர்டு அப்படின்னு போடணும். அந்த இடத்துல ஈடி போட்டுறாதவங்க, இன்ஜியூர்டு ஈடி போடக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம டிட்டு போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் எங்கெங்கெல்லாம் நாட்டு வந்து வெர்பு வருதோ பாஸ்ட்டாக நீங்கள் மாற்றும் போது டிட்டு மட்டும்தான் போடணும், அதனுடைய பாஸ்ட் ஃபார்மு போடக்கூடாது. ஏன்னா டிட்டு நீங்கள் போடும்போதே பாஸ்ட் ஃபார்ம் அதுக்குள்ளே வந்துடும். சரியா? ஓகே. While playing cricket, Raghu hit a sixer and it break-னுடைய past form broke. இங்கே அடுத்து ஷீலாஸ் நியூ ஹேண்ட்பேக் நாட் காஸ்ட் வந்திருக்கு. இப்போ தானே நான் சொன்னேன் நாட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிட் நாட் மட்டும் போடுங்கன்னு. டிட் நாட் காஸ்ட். ஹி கெட்னா காட், வி பார்க்னா பார்க்ட், அண்ட் கட்னா பாஸ்ட் ஃபார்ம் கட்டு தான். த வேஸ் ஃபெல், அதாவது ஃபால், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபெல். த ப்ரோசிலைன் கப், ப்ரோசிலைன் கப் அப்படின்னா பீங்கான் கப் வந்து நாட் பிரேக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரோக்குன்னு மாற்றக்கூடாது, ஏன்னா நாட்டுங்கிற நெகட்டிவ் வந்திருக்கு. அதனால் டிட் நாட் பிரேக் மட்டும் போட்டால் போதும், டிட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அடுத்து வி செல், பாஸ்ட் ஃபார்ம் வந்து சோல்டு. பை, பாஸ்ட் ஃபார்ம் பாட். நாட் ரிங்னு வந்திருக்கா. அப்போ நாட் ரிங்னு நான் என்ன சொன்னேன், நீங்கள் அதனுடைய ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக டிட் மட்டும் போடணும். டிட் நாட் ரெயின். கோ வந்தால் பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். கேட்ச், பாஸ்ட் ஃபார்ம் காட். நாட் நீல் வந்திருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிட் மட்டும் போடணும். டிட் நாட் நீல். ரன், ரேன். நாட் ரைட், டிட் நாட் ரைட். பைனா பாட். ட்ரைவ்னா ட்ரோவ். நாட் டேக் வந்திருக்கா. அப்போ டிட் நாட் டேக். கிவ், கேவ், பாஸ்ட் டென்ஸ். நாட் கோன்னு வந்தால் டிட் நாட் கோ. காஸ்ட், 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 அதனால் நம்ம காஸ்ட் போட்டிருக்கோம். நாட் ஆட், ஆட் போடக்கூடாது, நாட் வந்திருக்கு. ஸோ டிட் மட்டும் போடணும். டிட் நாட் ஆட், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நாட் த்ரோ, த்ரூன்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக டிட் மட்டும் தான் போடணும். டிட் நாட் த்ரூ, இவ்வளோ தான். ஓகே, இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெர்ப்ஸ் இன் ப்ராவர்ப்ஸ். ஒரு ப்ராவர்ப் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு ப்ராவர்ப் கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், செகண்ட் லைனில் இருக்குது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிருக்கா அங்கே யூ கேனாட் ப்ரிவெண்ட்னு இருக்கா. யூ கேனாட் ப்ரிவெண்ட் த பேர்ட்ஸ் ஆஃப் சாரோ ஃப்ரம் ஃப்ளையிங் ஓவர் யுவர் ஹெட். உங்கள் தலைக்கு மேலே ஒரு பேர்டு, சேடு அப்படிங்கிற ஒரு பேர்டு பறக்குது, அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ப்ரிவெண்ட்னா தடுக்க முடியாது. பட் யூ கேன் ப்ரிவெண்ட் தேம் ஃப்ரம் பில்டிங் நெட்ஸ் ஆன் யுவர் ஹேர். உங்கள் முடியல அந்த பறவை வந்து கூடு கட்டுறதை உங்களால் தடுக்க முடியும். ஸோ உங்கள் தலைக்கு மேலே போகிறத தடுக்க முடியாது, பட் அது கூடு கட்டுறதை தடுக்க முடியும். இது ஒரு ப்ராவெர்பு. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அதில் என்னென்ன வெர்பு வந்திருக்குன்னு பார்க்கணும். இதில் யூ கேன் நாட் ப்ரிவெண்ட், அப்போ கேனாட் ப்ரிவெண்ட்டுங்கிறது ஒரு வெர்பு வந்திருக்கா. அடுத்து பில்டிங் அப்படிங்கிறது, ஃப்ளையிங் அப்படிங்கிறது ஒரு வெர்பு இங்கே இருக்கா, ஃப்ளையிங். ஸோ இங்கே ஃப்ளையிங் போட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து கேன் ப்ரிவெண்ட், இந்த கேன் ப்ரிவெண்ட். அடுத்து பில்டிங், ஸோ பில்டிங், இதெல்லாமே வெர்பு எடுத்து எழுதணும். அடுத்து இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ப்ராவெர்பு வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீப்புள் கேன் நாட் ஸ்டாப் பேட் ஆர் சேட் திங்ஸ் ஃப்ரம் ஹேப்பனிங் டு தெம். அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய கெட்ட இல்லை சேடான ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது அவங்களால. பட் they have control over how long they allow the bad sad things to make them feel. எவ்வளோ நாள் அதுவே நினச்சிட்டு கவலைப்படணும் அப்படிங்கிறத அவங்க நிர்ணயிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பரீட்சையில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா எழுதுகிற எக்ஸாம்ஸில் மார்க்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அது குறைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த சேட்னஸ் வந்துடுச்சு, பேட்னஸ் வந்துடுச்சு. அதுக்காக அதையே போய் நினச்சிட்டே இருந்துகிட்டே இருந்தோம்னா அடுத்த எக்ஸாமில்
மார்க் எரேஸ் பண்ணுறதை லூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் எவ்வளோ நாள் அதவே தொங்கிட்டு இருக்க போகிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் குறைஞ்சிச்சா, சரி ஓகே அடுத்த பார்க்கலாம், ஃபர்தராக பார்க்கலாம், மார்க் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஃபர்தராக மூவ் பண்ணி போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளோ நாள் ஒரு சேட்னஸ் அப்படிங்கி தொங்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அதுதான் நம்ம முன்னேறதுக்கு தடையாக இருக்குது. ஸோ அதனால் சேட்னஸ் ஓவர் கம் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இதுதான் அந்த ப்ராவர்பினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 5 ப்ராவர்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ராவர்பையும் ரீட் பண்ணி அதில் என்ன வெர்ப்ஸ் இருக்குங்கிறத எடுத்து எழுதணும். அப்புறம் அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன். அதாவது கண்ணாடி வீட்டில் இருக்கிறவன் கல் விட்டு எறியக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனே ஒரு ரிஸ்கில் இருக்கான். அவன் ரிஸ்க்கான ஜாபோ இல்லை ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன்லேயோ இருக்கும்போது இன்னும் ரிஸ்க் தர மாதிரி வேறு ஒரு ஜாபு இல்லைன்னா வேறு ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கிக்க கூடாது. அப்படின்னா அவனுக்கு தனக்குத்தானே டிசாஸ்டரை கொண்டு வரதுக்கு சமமாயிரும், துன்பத்தை தானே காசு கொடுத்து வாங்குறதுக்கு சமமாயிரும் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்பு லிவ் அண்டு த்ரோ அப்படிங்கிறது 2 வெர்பு கொடுத்துருக்குறாங்க. மீனிங் வந்து பீப்புள் ஹூ ஆர் இன் ரிஸ்க் ஷுட் பி காசியஸ் ஆர் தே மே பி த காஸ் டு பிரிங் டிசாஸ்டர் டு தெம்செல்ஸ். இது அதனுடைய அர்த்தம். அடுத்து ஹோப் ஃபார் த பெஸ்ட் பட் ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட். அதாவது நல்லா நம்மளால் முடியும்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதே நேரம் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி கெட்டது நடந்தாலும் அதையும் சமாளிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். இப்போது அதனுடைய வெர்பு பார்த்தீங்கன்னா ஹோப் அண்டு ப்ரிப்பேர். அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன் மஸ்ட் பி ஹோப்ஃபுல் அட் த சேம் டைம் த ஒன் ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் த worst. நெக்ஸ்ட்டு டு நாட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ. உனக்கு யார் ஊட்டுறாங்களோ அவங்க கையை கடிக்கக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? உன்னைய வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹர்ட் நீ பண்ணக்கூடாது. ஸோ வெர்பு பார்த்தீங்கன்னா பைட் அண்டு ஃபீட். 4th ஒன் வந்து எ பென்னி சேவ்டு இஸ் எ பென்னி ஏர்ன்ட். அதாவது பென்னி அப்படின்னா ஒரு காசு. நீ ஒரு காசு சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு காசு சம்பாதிச்சதுக்கு சமம். இங்கே சேவ் அண்ட் ஏர்ன்ட் இது 2 வெர்பு. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி சேவ்டு இஸ் ஈக்குவல் டு மணி ஏர்ன்ட். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பணத்தை சேமிக்கிறதுக்கு சமம். நெக்ஸ்ட் யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு வாட்டர். நீங்கள் குதிரைக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி கொடுக்கலாம். பட் யூ காண்ட் மேக் ஹிம் ட்ரிங்க். அதை நீங்கள் குடிக்க வைக்க முடியாது. ஸோ இங்கே வெர்பு வந்து லீடு மேக். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யூ கேன் டீச். அவங்களால சொல்லித்தர முடியும். பட் தே ஹாவ் டு புட் எஃபர்ட் டு டூ தட் ஃபார் தெம் செல்ஸ். அவங்க லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சா அவங்க தான் அந்த எஃபர்ட் அந்த முயற்சிகளை போட்டு லைஃப்பில் முன்னேற முடியுமே தவிர எல்லாத்தையுமே வந்து நம்மளால் சொல்லித்தர முடியாது. இதுதான் வந்து இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வெர்பு கொடுத்து அதில் சினோனிம்ஸ் என்னங்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லுக் அப்படிங்கிற ஒரு வெர்பு இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் டிக்ஷனரிலையோ இல்லை தெசாரஸ்லையோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வரைக்கும் வந்த பாருங்க 35 வரைக்கும் மீனிங் இருக்குது. உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு 4-5 சினோனிம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி வெர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? 3 இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 to 5 சினோனிம்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நான் 3 மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். மீத 2 வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டிக்ஷனரியில் பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி அடுத்து வரக்கூடிய 2 சினோனிம்ஸை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? இங்கே பை அப்போது பர்ச்சேஸ், அப்டைன், கெட், ப்ரிப்பேர், ரெடி, ப்ரொடியூஸ், மேக். அடுத்து ஸ்மைல், ஹாப்பி, ப்ளசன்ட், லாஃப். நெக்ஸ்ட் கிரியேட்னா மேக், ப்ரொடியூஸ், ஜெனரேட், க்ரோனா டெவலப், இன்க்ரீஸ், ஃப்ளோரிஷ். இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குரிய ரிமைனிங் 2 சினோனிம்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எழுதணும். இது உங்களுடைய டாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து கான்கர்ட். கான்கர்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்னா ஒரு சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா முதல்ல அதை நீங்கள் கண்டுபிடிச்சா தான் அதுக்கேற்ற சிங்குலர் வெர்போ இல்லை ப்ளூரல் வெர்போ போட முடியும். ஸோ எப்படி நீங்கள் அதை ஒரு சப்ஜெக்டை சிங்குலர் வெர்பு ப்ளூரல் வெர்பு இல்லை சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ப்ளூரல் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி சிங்குலர் ப்ளூரல் வெர்பை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கான்கர்ட் செக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்கர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 விதமான 3 டைப்ஸ் ஆஃப் கான்கர்ட் கொடுத்துருக்காங்க. The first one வந்து கிராமட்டிக்கல் கான்கர்ட், செகண்ட் ஒன்று ப்ராக்சிமிட்டி கான்கர்ட், தேர்ட் ஒன் நோஷனல் கான்கர்ட் அப்படின்னு மொத்தம் 3 கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று பற்றி இங்கே எலாபரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இப்போது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு காலம் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்களேன்.
நான் வந்துச்சா இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து இதை நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எது சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அப்போ நம்ம சிங்குலர் வெர்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் டேக் கிராமட்டிக்கல் கான்கர்ட். மொத்தம் 3 கான்கர்ட் பார்த்தோம் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு வந்து கிராமட்டிக்கல் கான்கர்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் டேக் சிங்குலர் வேர்ப்ஸ். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் வெர்பை தான் எடுத்துக்கொள்ளும். உதாரணத்திற்கு இது ஃபுல்லாகவே நான் கொடுக்கல, உங்கள் புக்கில் இருக்கிறது தான். அது வந்து புக்கில் பேராகிராஃபாக இருக்குது, நான் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டு காமிச்சு எழுதி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ எ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கால்ஸ் ஃபார் எ பிரேவ் அப்ரோச். இந்த இடத்துல சுச்சுவேஷனுங்கிறது சிங்குலர், ஸோ சிங்குலர் வெர்பு கால்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா சிங்குலர் வெர்பு எப்படி இருக்கும்னா எப்போதுமே ஒரு நார்மல் வெர்போட எஸ் சேர்க்கணும். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு நீங்கள் போடும்போது அந்த வெர்போட எஸ் சேர்க்கணும். அது ப்ரெசண்ட்டாக இருந்தால். பாஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி தான் வரும், அந்த வெர்புங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். செகண்டு த பீரியட் அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ இஸ் அப்படிங்கிற ப்ரெசண்ட் சிங்குலர் வெர்பு போட்டிருக்கோம். ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது மனவேதனை, ஸோ அது வந்து அன்கவுண்டபிள், அதுக்கு நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்க்க முடியாது, ஸோ பிரீட்ஸ் அப்படின்னு சிங்குலர் வெர்பு போட்டிருக்கோம். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் சிங்குலர் வெர்பை எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் ப்ளூரல் வெர்பை எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல், அதனால் வேக் வெர்பை அப்படியே போடணும். இஷ்யூஸ் ப்ளூரல் வெர்பை அப்படியே போடணும். கால் ப்ரெசண்ட்னா. கிரிக்கெட்டர்ஸ் ப்ளூரல் ப்ளே ப்ளூரல் வந்திருக்கிறதுனால வெர்பு அப்படியே போட்டிருக்கோம், ப்ளே அப்படின்னு. அடுத்தது when a subject is joined to another noun by subordinate, focus on the first noun. அதாவது இங்கே 2 சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, the director alongside other members. இப்போ அதர் மெம்பர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு சப்ஜெக்ட்டு, the directorங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், எந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிட்டு சிங்குலர் வெர்பா இல்லை ப்ளூரல் வெர்பான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா subordinate class alongside other members as well as other students, இது எல்லாமே subordinate class. அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, தி டேரக்டர் இருக்கா, டேரக்டருங்கிறது சிங்குலர், அப்போ வெர்போட எஸ் சேர்க்கணும், விசிட்ஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். த காலேஜ் யூனியன் பிரசிடென்ட் சிங்குலர், அதனால் ஃபாலோவோட எஸ் சேர்க்குறோம், ஃபாலோஸ், முடிஞ்சது, இவ்வளோ தான். அடுத்து when more than one is used as a subject of a verb in simple past tense, the verb should be singular because the head word is one. ஸோ more than one அப்படின்னு எப்போ எல்லாம் ஒரு வார்த்தை வருதோ, ஒன் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட்டு. ஸோ அதனால் நம்ம இங்கே வாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். மோர் தென் ஒன் உமன் வாஸ், மோர் தென் ஒன் ஃப்ரூட் வாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதையும் சிங்குலர். ஸோ சிங்குலர்னு என்னது, சபார்டினரேட் கிளாஸ் வரும்போது, அதாவது அலாங் சைடு ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறதெல்லாம் சபார்டினரேட் கிளாஸ் வந்துச்சுன்னா, இல்லை மோர் தென் ஒன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் சபார்டினரேட், இது வந்து இது ரெண்டும் சபார்டினரேட் கிளாஸ், இது வந்து ஒன் அப்படிங்கிறது சிங்குலராக குறிக்குது. ஸோ அதெல்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து 5th ஒன் பாருங்கள், when two nouns refer to one person, 2 நவுன் சேர்ந்து ஒரு ஆளை தான் குறிக்குது அப்படின்னா அது சிங்குலர். உதாரணத்திற்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் உங்கள் ஹஸ்பண்ட் பார்ட்னராக இருக்கிறார் அப்படின்னா மை பார்ட்னர் அண்டு மை ஹஸ்பண்ட் அப்படி தான் வரும். ஸோ மை ஹஸ்பண்ட் அண்ட் பார்ட்னர் நெவர் கோஸ் லேட், இங்கே ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் தான், அதனால் கோ சிங்குலர் வெர்போட நம்ம எஸ் சேர்க்கறதுனால இஎஸ் கோஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். மை ஹஸ்பண்ட் அண்ட் பார்ட்னருங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் கோவோட எஸ் சேர்த்துருக்கோம், இஎஸ் சேர்த்துருக்கோம், ஸோ கோஸ். நெக்ஸ்ட்டு 6th ஒன்ல when an indefinite pronoun, indefinite pronoun அப்படின்னா each, every, nobody, none இந்த மாதிரிலாம் வரும்போது அது சிங்குலர். ஸோ அதனால் சிங்குலர் வரும்போது வெர்போட எஸ் சேர்க்கணும்ல, அதனால் எவ்ரி ஒன் லவ்ஸ், எவ்ரி லவ்ஸ், நோபடி கேர்ஸ் வெர்போட எஸ் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் நவுன்ஸ் எண்ட் வித் எஸ், சில நவுன் வந்து எஸ்லேயே முடியும்,
ஆனால் அது சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் சிங்குலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்திற்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நியூஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீசல்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா எஸ்ஸில் முடிஞ்சாலும் அது என்னது சிங்குலர். அதனால் நம்ம இஸ்ஸு, வாசு, வாஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம், சிங்குலர் வெர்பு போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒன் ஆஃப் த வருது பார்த்தீங்களா. இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தக்கு அடுத்து இமீடியட்டாக ஒரு கிளாஸ் வருது. அதாவது தேட் வந்திருக்கா, அப்புறம் ஹூ அப்படின்னு ஒரு கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதா. அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வெர்பு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அந்த ஹூக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, சப்ஜெக்ட் லெக்சரர்ஸ், தேட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, டாபிக்ஸ், இதை தான் எடுத்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி வெர்பு வரும். இப்போ பாருங்கள், அல்ஜீப்ரா இஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ். அல்ஜீப்ராங்கிறது ஒரு டாபிக்கு. தேட் கன்ஃபியூஸ், அது கன்ஃபியூஸ் பண்ணும். எது, அந்த டாபிக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல டாபிக்ஸுங்கிறத மீன் பண்ணி இங்கே கன்ஃபியூஸுங்கிறத கொடுக்குது. ஏன் இந்த இடத்துல வந்து வெர்பு கன்ஃபியூஸுங்கிறது அல்ஜீப்ராவை எடுக்கலை, ஏன்னா தேட்டுங்கிறது என்ன கிளாஸ் சொன்னேன், ஒரு சபார்டினரேட் கிளாஸ். அதே மாதிரி இங்கே டீச், லெக்சரர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஹூ அப்படிங்கிறது சொல்லுது. அதனால் லெக்சரர்ஸ் ப்ளூரல்ங்கிறதுனால டீச் அப்படிங்கிற ப்ளூரல் வெர்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூரல் வெர்புனா நம்ம என்ன சொல்லுவோம், வெர்பு அப்படியே போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு when a generic reference the definite article the அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா the poor, the young, the rich, the wise, the less இந்த மாதிரி தன்னு சொல்லும்போது ஹோல் கம்யூனிட்டியை குறிக்கும். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப்பாக இருக்கிறதுனால ப்ளூரல்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெர்பை அப்படியே போட வேண்டும். அதாவது ப்ளூரலுக்கு என்ன வெர்பு நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ரெசண்ட்டில் வெர்பை அப்படியே போடுவோம். பாஸ்ட் தான் நமக்கு பிரச்சனை இல்லையே, ப்ரெசண்ட்டாக அதாவது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒன்றே தான் வரும். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சிங்குலருக்கு வந்து வெர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும், ப்ளூரலுக்கு வெர்பை அப்படியே போடணும். ஸோ இங்கே வெர்பை நம்ம அப்படியே போட்டுடுறோம். லுக், ட்ரீம், டோன்ட் டாக், க்ரை அப்படின்னு நம்ம அந்த த அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ளூரல் அப்படின்னு மீன் பண்ணி ப்ளூரலுக்குரிய வெர்பை நம்ம வெர்பை அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா சர்வேல வரக்கூடிய ரிசல்ட்டை மென்ஷன் பண்ணும்போது அதை நாம் ப்ளூரலில் தான் கொடுக்கணும். ஏன்னா சர்வே வந்து ஒரு 10 பேருக்கு நடுவில் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால் 1 in 10 அதாவது 10ல் ஒரு ஆள், அதே மாதிரி 1 in every 5 boys 5 பசங்களில் ஒரு ஆள் அப்படி கொடுக்கும்போது இதை குரூப்பாக அப்படின்னு நினச்சி மீன் பண்ணி ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டும். இந்த சப்ஜெக்டை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வெர்பு ப்ரிஃபர் அப்படிங்கிறத வெர்பு ப்ளூரல் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வெர்பு அப்படியே போடணும். ப்ரிஃபர் போட்டாச்சு, எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கலை. அதே மாதிரி தான் 1 in every 5 boys நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், இது ப்ளூரல் அப்படின்னு கன்சிடர் பண்ணி கோவா அப்படியே தான் போடுறோம். கோஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்முக்கு சிங்குலர் வெர்பு நம்ம போடவில்லை. நெக்ஸ்ட், அன்கவுண்டபிளில் சிங்குலர் வெர்பு பர்சன்டேஜில் வந்தாலோ இல்லை கவுண்டபிளில் பர்சன்டேஜ் ப்ளூரல் வெர்பு வந்தாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபஸ்ட்டு வந்து அன்கவுண்டபிள், அதாவது எண்ணவே முடியாது, அதில் பர்சன்டேஜ் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்தால் சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ண வேண்டும். எ குவார்ட்டர் அன்கவுண்டபிள், 2 cups of wheat flour அன்கவுண்டபிள். ஸோ அதனால் வெர்பு சிங்குலர், இஸ்ஸு. நெக்ஸ்ட், ஒன்லி இன் 10% ஆஃப் பீப்புள்ங்கிறது கவுண்டபிள். ஸோ கவுண்டபிளாக இருந்தாலும் பர்சன்டேஜுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கணும், ப்ளூரலாக இருக்கும் பொழுது பீப்புள் அப்படிங்கிறது கவுண்டபிளாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ண வேண்டும். ஸோ பிலீவ் அப்படின்னு போடணும். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த பேராகிராஃபில் 11. உங்கள் புக்கில் பாயிண்ட் 11 போட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா when a model auxiliary, அதாவது மாடல் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாடல் வெர்ப்ஸ்னால் கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட் இந்த மாதிரி நிறையா வரும் இல்லையா. ஒரு மொத்தம் 12 இருக்குது இல்லையா மாடலு. கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், ஆட், டு, நீட், டேர் இது எல்லாமே மாடல்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வெர்பு என்னவோ அந்த வெர்பு அப்படியே ப்ரெசன்ட் வெர்பு அப்படியே தான் இருக்கும். அதோட எஸ் சேர்க்குறதோ இல்லை மாற்றுறதோ எதுவுமே வராது. ப்ரெசன்ட் வெர்பு அப்படியே போடணும். ஸோ அதான் மைட் வந்தால் இங்கே கம் போட்டிருக்காங்க, குட் அப்படின்னு வந்தால் டிஸ்கஸ் போட்டிருக்காங்க, ஷுட்னு வந்தால் கோ அப்படின்னு அப்படியே போட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேண்டேட்டிவ்
சப்ஜெக்டிவ். மேண்டேட்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யர்மெண்ட்டோ ஒரு ரெக்வஸ்ட்டோ ஒரு கமாண்டோ இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதுவோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். உதாரணத்திற்கு ஐ ரெக்கமெண்டட் ஹீ அப்படின்னு இருக்கா, ஐ ரெக்கமெண்டட், இந்த ஐ தான் அடுத்து வரக்கூடிய வெர்பு, இந்த ஹீக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பை கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால ஈவன் தோ இந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலராக இருந்தாலும் இங்கே நம்ம அட்டன்ஸ் எஸ் வெர்போட சிங்குலராக இருந்தால் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்போட எஸ் சேர்க்கணும்னு நான் சொன்னேன். இங்கே எஸ் சேர்க்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஐ ரெக்கமெண்டட் வந்திருக்கா. ஸோ இது ரெக்கமெண்டு, ரெக்வயர்டு, கமெண்டு இந்த மாதிரியான வார்த்தைகளாக ஒரு சென்டென்ஸ் வந்தால் இந்த அட்டன்னுங்கிற வெர்பு முதல்ல என்ன சென்டென்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, இங்கே நவுன் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ, சப்ஜெக்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் பேஸ் பண்ணி இங்கே வரும். ஸோ அதனால தான் ஐ வந்திருக்கிறனால இங்கே அட்டென்னு போட்டிருக்கோம். ஐ ரெக்கமெண்ட் ஹீ அட்டெண்ட் த செமினார் அலோன். ஐ ப்ரே ஷீ கம், அதே தான் இங்கே ஷீ கம்ஸ்ன்னு ஆக்சுவலாக வரணும் இல்லையா, ஆனால் நம்ம கம் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏன் கம்ஸ் வராது அப்படின்னா ஐ ப்ரே நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் சீக்கிரமாக அவன் வரணும் அப்படின்னு சொல்லி ஐ ப்ரே ஷீ கம் ஏர்லி டுமாரோ. ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஆப்ளிகேஷன், வேண்டுதல். ஸோ அதனால் நம்ம இங்கே இந்த கம் அப்படிங்கிற வெர்பு இங்கே இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய ஐயை எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் கம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். த போர்டு சஜஸ்ட் த சேர்மன் ரிசைன். இந்த இடத்துல இந்த சேர்மன்கிறது சிங்குலராக இருந்திருக்கு, அப்போது ரிசைன்ஸ் தான் வரணும், ஆனால் நம்ம ரிசைன் தான் போட்டிருக்கோம். இதுக்கும் காரணம் என்ன, அந்த போர்டு வந்து தன்னுடைய ஒப்பீனியன் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க இது இப்படி தான் இருக்கணும்னு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின் போது அந்த போர்டு அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ அதனால் நம்ம ரிசைன் அப்படின்னு போட்டிருக்கோம். இது நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் மட்டும் புரியலைன்னா திரும்பி ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இல்லை இங்கே இருக்கக்கூடிய 13 இருக்கக்கூடிய பேராகிராஃபை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமிட்டி கான்கர்டு. ப்ராக்சிமிட்டி கான்கர்டு ரொம்ப ஈஸி தான். அதாவது எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஆர் இருக்கா, ஈதர் வந்திருக்கா, பக்கத்தில் ஆர் இருக்கா, இந்த ஆருக்கு அடுத்து என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வெர்பு நம்ம போடணும். நெய்தர் நாரில் நாருக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வெர்பு போடணும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இந்த பட் ஆல்சோக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வெர்பு போடணும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இது த பாய்ஸ் ஆர் த கேர்ள், இந்த இடத்துல பாய்ஸ்ன்னு இருக்கு, இதை பூரா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆருக்கு அப்புறம் என்ன வருதோ அதான் பார்க்கணும்னு சொன்னேன். ஆருக்கு அப்புறம் இந்த கேர்ளுங்கிறது சிங்குலர், அதனால கேர்ள்ஸ். நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோக்கு அப்புறம் என்ன வருதோ அதான் பார்க்கணும். பட் ஆல்சோங்கிறது டீச்சர் சிங்குலர் வந்திருக்கு, அதனால எஸ். நெய்தர் நாரில் நாருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, லேபரர்ஸ் ப்ளூரல், அதனால ஆர். நெய்தர் த பிரின்சிபல் நார் த டீச்சர், டீச்சருங்கிறது சிங்குலர், அதனால லைக்ஸ் வெர்போட எஸ் சேர்க்கணும், லைக்ஸ். ஓகேவா? ஸோ நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஈதர் ஆர் இந்த மாதிரி வந்தால் அந்த ஆர் பட் ஆல்சோ நார் இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் சிங்குலர்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல்னா ப்ளூரல் வெர்பு. நெக்ஸ்ட்டு நோஷனல் கான்கர்டு. நோஷனல் கான்கர்டு அப்படின்னா இது நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு செக்ஷனாக இருந்திருக்கும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இந்த கமிட்டின்னு இருக்குது, அங்கே மீட்ஸுன்னு சிங்குலரை கொடுத்துருக்குறாங்க. அதே இதில் செகண்டில் அதே இந்த கமிட்டின்னு இருக்குது, ஆனால் கான்ட்ரிபியூட்னு ப்ளூரல் கொடுத்துருக்குறாங்க. அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி வெர்பு போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா த கமிட்டி மீட்ஸ் ஒன்ஸ் இன் எ இயர். இந்த இடத்துல கமிட்டி அப்படிங்கிறது மொத்தமாக கமிட்டிங்கிறது ஒன்று அப்படின்னு ஒருமையில் நம்ம கமிட்டிங்கிறது ஒன்றுங்கிற மீனிங்கில் வரும்போது மீட்ஸ் அப்படின்னு சிங்குலர் வெர்பை போடுறோம். இந்த கமிட்டி அப்படிங்கிறது அதில் நிறைய ஆள்கள் இருக்காங்க அப்படின்னு ப்ளூரல் மீனிங்காக நினச்சிட்டு இருக்கும்போது கான்ட்ரிபியூட் டு ரிலீஃப் ஒர்க்குன்னு ப்ளூரலுடைய வெர்பு போடுறோம். இது நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்து கான்டெக்ஸ்டோடு படிக்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த செக்ஷன். அதே மாதிரி தான் இந்த ஜூரி. ஏன்னா ஜூரி அப்படிங்கிறது சிங்குலருக்கும் மேட்ச் ஆகும், ப்ளூரலுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ கான்டெக்சுவலை பொறுத்து தான் அதனுடைய வேரியேஷன் அவங்களால கொடுக்க முடியும். இதுதான் நோஷனல் கான்கர்ட். ஓகே, இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். அதாவது பி வெர்பு சிங்குலராக இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இஸ் ஆம்னு வரும், பாஸ்ட்டில் வாஸ்ன்னு வரும். ப்ளூரல் பி வெர்பு ப்ளூரலாக இருந்தால் ஆர்ன்னு வரும், ப்ரெசண்ட்டில் பாஸ்ட்டில் வேர்ன்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு வெர்பு ஹேவ் வெர்பு டூ வெர்பு மாடல்ஸ் இதெல்லாம் சிங்குலரால் ப்ரெசென்ட்டில் எப்படி வரும் பாஸ்ட்டில் எப்படி வரும் அப்படின்னு இருக்குது. இது வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் மெயின் வெர்புன்னு பார்க்கும்போது சிங்குலராக வரும்போது அந்த மெயின் வெர்போட எஸ் சேர்ப்போம். கோஸ், விசிட்ஸ், டான்சஸ், குக்ஸ் அப்படி. ப்ளூரலாக இருக்கும்போது ப்ரெசென்ட்டில் அப்படியே போட்டுருவோம். கோ, விசிட், டான்ஸ், குக் கூடாது. இதே இது இந்த சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸில் பாருங்களேன், அவ்வளோதான். வென்ட், விசிட்டட், டான்ஸ்டு, குக் கூடாது. எப்படி இருக்கோ பாஸ்ட் ஃபார்ம் அப்படியே தான் வரும். அதனால் அது சிரமம் இல்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டான சூட்டபிளான வெர்பு அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட், த காஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஹாஸ் ரைசன். நிறைய வெஜிடபிள்ஸினுடைய காஸ்ட் விலை வந்து அதிகரிச்சிருச்சு. இப்போ திடீர்னு ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல ரைஸ் ஆகுதுங்கிறது என்னது? தேர்ட் ஃபார்ம். ரைஸு அதனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ரைஸ், ரோஸ், ரைஸ். ஸோ அதனால் தேர்ட் ஃபார்ம் வந்து இருக்கிறதுனால நம்ம இங்கே ஹேஸ் போட்டிருக்கோம். எதுக்காக வாஸ் போடலை, எதுக்காக இஸ் போடலை, எதுக்காக ஆன் போடலை அப்படிங்கிறதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். ரைசன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் வந்து இருக்குது. தேர்ட் ஃபார்ம் வந்து அது பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் வந்து ஹேஸோ, ஹேவோ, ஹேடோ நீங்கள் போடணும். இப்போது வெஜிடபிளுடைய ரேட்டெல்லாம் கத்திரிக்காய் விலை, முருங்கைக்காய் விலை, முட்டைக்கோஸ் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடியது இது. அதனால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம ஹேஸோ, ஹேவோ தான் போட முடியும். இந்த இடத்துல த காஸ்ட் ஆஃப், காஸ்ட்டுங்கிறது விலை, விலைங்கிறது சிங்குலர். அதனால் நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, த நைட் எவ்ரி ஒன் ஆஃப் த ட்ராமா ட்ரோப். தேட் நைட், அன்னைக்கு நைட்டு. அன்னைக்கு நைட்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு நாள் நைட்டு. எவ்ரி ஒன் ஆஃப், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிங்குலர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ சிங்குலர் வரும்போது இங்கே என்ன வரும்? வாஸ். இந்த இடத்துல ஏன் நம்ம ஹேஸோ இல்லை ஹேடோ போடலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஓவர் ஜாயின் பக்கத்தில் இருக்குல்ல, அது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அதில் தேர்ட் ஃபார்ம் வரல. அப்போது இது பெர்ஃபெக்ட் கிடையாது. சரி, பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னா இது ப்ரெசென்ட்டாக பாஸ்டான்னு பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா தேட் நைட், அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு முடிஞ்சு போச்சு. அதனால் இது பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டான்னு பார்த்தா எவ்ரி ஒன் வந்தாலே அது சிங்குலர். அதனால் பாஸ்ட்டில் சிங்குலர் வரும்போது வாஸ்ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் டேஸ் ஸ்டோலன் த ஜுவல்லரி. ஸோ ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள், அங்கே ஒரு யாரோ அங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க, அதில் அவங்க பீப்புளுடைய நகை வந்து தொலைஞ்சு போச்சு. ஹேஸ் ஸ்டோலன். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா ஸ்டோலன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் வந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக ஹேஸோ ஹேடோ வரணும். இது பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதனால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்குலர் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். ஒரு நியூஸ் கூட நல்ல நியூஸ் இல்லை. நோ நியூஸ், நியூஸுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சப்ஜெக்டில் நியூஸ் அப்படிங்கிறது என்னது? சிங்குலர். ஸோ அதனால் இஸ், ப்ரெசென்ட்டில் வரதுனால இஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஆண்டர்பிரினியர் அண்ட் ஏ ஹியூமனிடேரியன். ஆண்டர்பிரினியர் மற்றும் தொழில் முனைவோர், மற்றும் அந்த தொழில் முனைவோர் எப்படிப்பட்டவர்? ஹியூமனிடேரியன், மனிதாபிமானம் நிறைந்தவர். அவர் இறந்து போயிட்டார், பாஸ்ட் அவே. ஸோ அதனால் பாஸ்ட் அவே அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் அவே. ஸோ அதனால் நம்ம இங்கே ஹேஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், 3/4 ஆஃப் த சிட்டி இஸ் ஃப்ளட்டட். 3/4 சிட்டி. இப்போ நான் சொன்னேன்ல 3/4 குவார்ட்டர், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சிங்குலர் மீன் பண்ணி அந்த வெறுப்பு போடணும். இப்போ தானே பார்த்தோம். ஸோ அதனால் இஸ் போட்டிருக்கோம். 3 men in a boat அப்படிங்கிறது ஒரு புக்கோட பேர். ஸோ இஸ் ரிட்டன், அது ஒரு வாய்ஸ். அதனால் இஸ் ரிட்டன் பை ஒரு பர்சன். த ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் அக்கௌண்டன்ட். இந்த இடத்துல ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிறது ரெண்டு பேரை நீங்கள் மீட் பண்ண ஹாவ் போட போகிறீங்க. ஒரு ஆள் மீட் பண்ண ஹாஸ் போட போகிறீங்க, அவ்வளோதான். த எப் அண்ட் ஃப்ளோ ஆஃப் டைஸ். ஒரு அலைகளுடைய ஏற்ற இறக்கம். அது எதை பொறுத்துனா மூணுடைய இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து தான். அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் அலைகள் வீரியம் அதிகமாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது சிங்குலர். ஸோ அதனால் இஸ். ஈச் ஆஃப், ஈச் அப்படின்னாலே அது சிங்குலர். அதனால் இங்கே நம்ம இஸ் போட்டிருக்கோம். ஓகே, fill in the blanks with the correct form of the verb given in brackets. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா, கரெக்டான வெர்பை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹீ வந்திருக்கு, வாண்டோட எஸ் சேர்த்து வாண்ட்ஸ்ன்னு போடுறோம் ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் ஹீ வந்திருக்கு, அதை வந்து நம்ம ஹேஸ் தான் போடுறோம். ஹீன் வந்து ஹேஸ் வரும். ஐ, வி, யூ, தே ஹேவ் வரும். ஹீ, ஷீட்டுக்கு ஹேஸ் வரும். அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். அடுத்து மூணாவது டேஸ் வந்து புக்கு. தட் த ஓல்டு புக் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? எந்த ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா த செக்ஸ் லீவ்ஸ் இன் த ஓல்டு புக். செக்கில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், அது செக்கு புக் இருக்கும்ல அதை சொல்கிறாங்க. அப்போ நிறைய லீவ்ஸ் இருக்கும்ல, அது ப்ளூரல். அதனால் ஹேவ் போட்டிருக்கோம். அடுத்து ஹீன் வந்திருக்கு, ஹேஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து மேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஹீ நீட்ஸ் டு மேக். எப்போவுமே டூக்கு பக்கத்தில் வெர்பு கொடுத்தா நம்ம அது என்ன ஒரு டென்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வெர்பு அப்படியே தான் நம்ம போடணும். ஏன்னா அது இன்ஃபினிட்டிவ், அதனால் அப்படியே போட்டணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு.
இந்த இடத்துல ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்துங்க இந்த மேனேஜர் ஆஸ் வெல் அஸ் த கவுண்டர் கிளர்க்ஸ். இந்த இடத்துல ட்ரைன்னு போட்டிருக்கா, இது ட்ரை வராது, ட்ரைஸ்ன்னு தான் வரும். ஏன் அப்படின்னா த மேனேஜர் ஆஸ் வெல் அஸ் த கவுண்டர் கிளர்க்ஸ், கவுண்டர் கிளர்க்ஸோட அவங்கள போலவே இந்த மேனேஜரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நான் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், சப்பார்டினேட் கிளாஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வெறுப்பு போடணும்னு. அப்போது இங்கே மேனேஜர்னு இருக்கா, அப்போது நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்கணும், ட்ரைஸ் TRIES. இங்கே TRYன்னு போட்டிருக்கு, அது தப்பு. TRIES நீங்கள் மாற்றிக்கோங்க, ஓகேவா? இங்கே ட்ரை வராது, TRIES ட்ரைஸ். ஏன் வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே மேனேஜர், அதனால் இங்கே ட்ரைஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தட் அக்ரி வித் த சப்ஜெக்ட். இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோஸ்னா அண்ட் ஹர் பிரதர்ஸ், அண்ட்னு வந்திருக்கா 2 பேர், அப்போது ஆர் ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்கோம். ஈதர் ஆர், ஆர் வந்து அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, மை ஃபாதர், அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபாதருங்கிறது சிங்குலர், அப்போ இஸ் போட்டிருக்கோம். த ரேட் கேட் 2 பேர் இருக்காங்க, அப்போது ஆர் போட்டிருக்கோம். ஈதர் ஆர் வந்து ஆர் யுவர் க்ளவுஸுங்கிறது ப்ளூரல், அதனால் ஆர் போட்டிருக்கோம். கணேஷ் அண்டு தனேஷ் 2 பேர், அதனால் டோன்ட் போட்டிருக்கோம். பெட்ரிலா சிங்குலர், டசின்ட் போட்டிருக்கோம். ஒன் ஆஃப் வந்தாலே சிங்குலர், ஒன்னு வந்தாலே சிங்குலர் சொன்ன இஸ் போட்டிருக்கோம். த மேன் வித் அலாங் சைடு ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, சப்ஜெக்டாக தான் பார்க்கணும். இங்கே மேன் இருக்குது, அப்போ சிங்குலர், அதனால் லிவ்ஸ் போட்டிருக்கோம். த மூவி சிங்குலர், டேக்ஸ் போட்டிருக்கோம். த பிளேயர்ஸ் ஆஸ் வெல் அஸ், இப்போ தானே சொன்னேன், ஆஸ் வெல் அஸ் அலாங் சைடு வித் இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மேனு பிளேயர்ஸு, அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெறுப்பு போடணும். இங்கே பிளேயர்ஸ் ப்ளூரல், அதனால் நம்ம வாண்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஈதர் சிங்குலர், அதனால் நம்ம இஸ் போட்டிருக்கோம். எவ்ரி சிங்குலர் இஸ் போட்டிருக்கோம். நோபடி சிங்குலர் நோஸ் போட்டிருக்கோம். நியூ சிங்குலர் இஸ் போட்டிருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிங்குலர் இஸ் போட்டிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் சிங்குலர் இஸ் போட்டிருக்கோம். 100 rupees ஒரே நோட்டு தான், 100 ரூபி 500 ரூபியில் ஒரே ஒரு நோட்டு தானே, ஸோ அதனால் இஸ் போட்டிருக்கோம். ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம், சிங்குலர், அதனால் இஸ் போட்டிருக்கோம். பேண்ட்டுங்கிறது சிங்குலர் ஃபார்மில் தான் வரும், ஸோ அது ப்ளூரல் கிடையாது, அதனால் நம்ம இஸ் போட்டிருக்கோம். தேர் இதை எதை பேஸ் பண்ணி வருதுன்னா 15 லெமன்ஸ், 15 லெமனை பேஸ் பண்ணி வருது, அதனால் நம்ம வேர் போட்டிருக்கோம். த கமிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சிங்குலரை மீன் பண்ணிங்கன்னா டிசைட்ஸ்னு வரும், ப்ளூரலை மீன் பண்ணிங்கன்னா டிசைடுன்னு வரும். அது அக்கார்டிங் டு த கான்டெக்சுவல். தீஸ் மேட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ப்ளூரல், அப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒன்றுன்னு காமிச்சிருக்கிறாங்க சிங்குலராக, அதனால் நம்ம டிசைட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? எஸ், இது எல்லாமே நீங்கள் திரும்பி ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை இதை கேட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆன்சர் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். திரும்பி ஒரு தடவை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் போடுங்க. வெறும் நீங்கள் தரவாயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து மேக்ஸிமம் வராது. எஸ்எஸ்லாம் நீங்கள் எழுதும் போது நல்லா அழகாக நீட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எரர் இல்லாமல் உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல்.